أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கடந்த வாரம் உமையா கலாபத்தின் 8வது கலிஃபாவாக பொறுப்பேற்ற உமர் பின் அப்துல் அஜீஸ் அவர்களின் நிர்வாகம் எப்படி இருந்தன என்பதை பற்றி நாம மிக சுருக்கமாக பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு கலிஃபா உமர் பின் அப்துல் அஜீஸ் அவர்களின் இறுதி நாட்களில் நடந்த சில முக்கிய நிகழ்வுகளை நாம மிக சுருக்கமாக தெரிந்து கொள்ளலாம். உமர் பின் அப்துல் அஜீஸின் ஆட்சியின் போது உமையா வம்சத்தார்கள் ஏற்கனவே கைப்பற்றி வைத்திருந்த நிலங்களும் உடைமைகளும் அவர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்டன அப்படிங்கிறதையும், சட்ட நடவடிக்கைகளும் அவர்களுக்கு சாதகமாக இல்லை அப்படிங்கிறதையும் நாம ஏற்கனவே பார்த்தோம். இந்த காரணங்களுக்காக உமையா வம்சத்தார்கள் வெளிப்படையாக இல்லாமல் மனதளவில் உமர் பின் அப்துல் அஜீஸின் ஆட்சியை முற்றிலுமாக வெறுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்த அந்த உமையாக்கள் உமர் அவர்களை கொலை செய்ய திட்டம் தீட்ட ஆரம்பிக்கிறாங்க. பாதுகாப்பு வீரர்கள் புடைசூழ வருவது, உணவு விஷயத்துல கவனமாக இருப்பது போன்ற எந்த விஷயங்களிலும் முன்னெச்சரிக்கை இல்லாத நிலையில தான் கலிஃபா உமர் அவர்கள் வாழ்ந்து வந்தாங்க. அதனால கலிஃபாவை கொலை செய்வது என்பது எளிதான ஒன்று என்று அவர்கள் முடிவு செய்து இறுதியில உணவில் விஷம் கலந்து கொள்வதற்கு திட்டம் தீட்டாங்க. உமர் அவர்களின் பணியாள் ஒருவரை ஆசை வார்த்தைகள் கூறி பிறகு தன்வசப்படுத்தி அவன் மூலம் உணவில் விஷம் கலந்து கொடுக்கிறார்கள். விஷம் உடலுக்குள் சென்று விட்டதை உணர்ந்த உமர் அவர்கள் வேதனைகள் அதிகரித்து துன்பப்படும் நிலையிலும் விஷ முறிவு மருந்தை உட்கொள்ள மறுத்துவிட்டு சொல்றாங்க, இப்ப என்னிடம் யாராவது வந்து தன்னுடைய காது மடலை தொட்டால் நான் தப்பித்துக் கொள்வேன் என்று கூறினால் கூட நான் அதன்படி நடக்க மாட்டேன் என்று கூறிவிட்டார்கள் கலிஃபா உமர் அவர்கள். அதன் பிறகு தன்னுடைய உணவில் விஷம் கலந்த அந்த பணியாளரிடம் உமர் அவர்கள், நீ என்னுடைய உணவில் விஷத்தை கலப்பதற்கு என்ன காரணம் என்று கேட்கிறாங்க. அதற்கு அந்த பணியாள், எனக்கு 1000 தீனார் கொடுக்கப்பட்டது என்று கூறுகிறான். அவனிடம் அந்த பணத்தை கொண்டு வர சொல்கிறார் உமர் அவர்கள். அவன் கொண்டு வந்து கொடுக்கிறான். இப்போ உமர் அவர்கள் அந்த பணத்தை பொது கருவூலத்தில் ஒப்படைக்கும்படி சொல்லிவிட்டு கண்காணாத இடத்திற்கு ஓடிவிடும்படி அந்த பணியாளருக்கு உத்தரவிடுகிறார் கலிஃபா உமர் அவர்கள். உமர் அவர்கள் தன்னுடைய மரணம் நேரம் நெருங்கும் தருவாயில தன்னை தனியாக இருக்க விடும்படி சூழ்ந்திருந்த மக்களிடம் கூறுகிறார்கள் உமர் அவர்கள். அனைவரும் வெளியே சென்று விடுகிறார்கள். உமரின் மனைவியான ஃபாத்திமா பின் அப்துல் மலிக்கும் அவருடைய சகோதரரான மஸ்லமா பின் அப்துல் மலிக்கும் அந்த அறையின் வாசல் அருகே நிற்கிறார்கள். அப்பொழுது உள்ளே இருந்து உமர் அவர்களின் குரல் கேட்கிறது, பிஸ்மில்லாஹ், பெரும் மனதுடன் வா. இந்த முகங்கள் மனிதன் உடையதோ ஜின்கள் உடையதோ இல்லை என்ற இந்த வார்த்தைகளை சொல்லிவிட்டு அல் குர்ஆனின் 28வது அத்தியாயத்தின் 83வது வசனத்தை ஓதுகிறார்கள். அதாவது, மறுமையின் அந்த வீடை நாம் பூமியில அகம்பாவத்தையும் குழப்பத்தையும் நாடாதவர்களுக்கே அதை நாம் சொந்தமாக ஆக்கிவிடுவோம். இன்னும் நல்ல முடிவு பயபக்தி உடையவர்களுக்குத்தான் என்ற இந்த வசனத்தை அவர்கள் ஓதிய பிறகு எந்த ஓசையும் அந்த அறையிலிருந்து கேட்கவில்லை. இப்பொழுது வாசலில் நின்ற அவர்கள் இருவரும் உள்ளே நுழைந்து பார்க்கிறார்கள். அங்கே கலிஃபா உமர் பின் அப்துல் அஜீஸ் அவர்கள் வஃபாத்தாகி இருந்தார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். 2 ஆண்டுகள் 5 மாதம் 4 நாட்கள் கலிஃபாவாக இருந்த உமர் அவர்கள் ஹிஜ்ரி 101ஆம் ஆண்டு ரஜப் மாதம் 25ஆம் நாள் அன்று, அதாவது கிபி 220ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி அன்று
மரணம் அடைந்தார்கள். உமரின் இறப்பின் போது அவரின் மரணத்தால் முஸ்லிம்கள் மட்டுமல்ல, கிறிஸ்தவர்களும் யூதர்களும் மிகுந்த சோகத்திற்கு உள்ளானார்கள். கிறிஸ்தவ துறவு மடங்களிலும் தேவாலயங்களிலும் இரங்கல் கூட்டங்கள் நடைபெற்றன. அந்த அளவுக்கு மாற்று மதத்தார்களும் கலிஃபா உமர் அவர்கள் மீது நேசமும் நல்லெண்ணமும் கொண்டிருந்தார்கள். உமர் பின் அப்துல் அஜீஸ் அவர்கள் யசீத் பின் அப்துல் மலிக் அவர்களுக்கு தன் மரண தருவாயில ஒரு கடிதம் அனுப்பினார்கள். அதன் சாராம்சம், அல்லாஹ்வின் திருப்பெயரால் உமர் பின் அப்துல் அஜீஸ் யசீத் பின் அப்துல் மலிக்கிற்கு எழுதும் கடிதம். வெறும் மன சஞ்சலத்துடன் இந்த கடிதத்தை எழுதுகிறேன். எனது கிலாபத்து குறித்து அல்லாஹ் மறுமை நாளில் என்னிடம் கேட்பான். எனது எந்த செயலையும் அல்லாஹ்விடம் மறைக்க முடியாது. அவன் என்னை ஏற்றால் மட்டுமே நான் மீட்சி பெறுவேன், இல்லை என்றால் நான் பாழ்பட்டு நிற்பேன். கருணையுடன் என்னை மன்னிக்குமாறும் தண்டனையிலிருந்து என்னை பாதுகாக்குமாறும் என்னை ஏற்றுக்கொண்டு சொர்க்கத்தை அழிக்குமாறும் தினமும் நான் அல்லாஹ்விடம் மன்றாடுகிறேன். நீரும் அல்லாஹ்விற்கு பயந்து மக்களுக்கு தொண்டு செய்வீராக. இவ்வுலகை விட்டு நான் பிரிந்த பிறகு நீரும் அதிக காலம் இவ்வுலகில் வாழப்போவதில்லை என்பதையும் கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இதுதான் உமர் அவர்கள் எழுதிய அந்த கடிதத்தினுடைய சாராம்சம். கலிஃபா உமர் பின் அப்துல் அஜீஸ் அவர்கள் இறக்கும் பொழுது அவருக்கு 3 மனைவியரும் 11 ஆண் வாரிசுகளும் இருந்தார்கள். உமர் அவர்கள் விட்டு சென்ற மொத்த சொத்தே 21 தீனார்கள் மட்டுமே. இதில் அடக்க செலவுக்கு பயன்பட்டது போக மீதம் இருந்ததை அவரது ஆண் பெண் வாரிசுகளுக்கு பகிர்ந்து அளிக்கப்பட்டது. உமர் பின் அப்துல் அஜீஸை போலவே பிறகு ஆட்சிக்கு வந்த ஹிஷாம் பின் அப்துல் மலிக்கும் 11 ஆண் வாரிசுகள் இருந்தார்கள். ஆனால் ஹிஷாம் விட்டு சென்ற சொத்தில் வாரிசுகள் ஒவ்வொருவருக்கும் 10 லட்சம் திர்ஹம்கள் கிடைத்தன. அதுபோல உமர் பின் அப்துல் அஜீஸின் வாரிசுகள் 100 குதிரைகளை ஜிகாதுக்கு அன்பளிப்பாக கொடுத்தார்கள். ஆனால் ஹாஷிமின் வாரிசுகள் மக்களிடமிருந்த நன்கொடைகள் பெற்று வாழ்ந்து வந்தார்கள் என வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இவ்வாறாக அந்த காலகட்டத்தில் உலகின் மாபெரும் பேரரசின் ஆட்சியாளராக இருந்த உமர் பின் அப்துல் அஜீஸ் அவர்கள் ஒட்டு போடப்பட்ட தனது மேலாடையுடன் ஜும்மா பேரூரை நிகழ்த்திய காட்சி யாரையும் ஆச்சரியத்திற்கு உள்ளாக்காமல் இருக்காது. ஆரம்பத்தில் பெரும் வசதி வாய்ப்புடன் வாழ்ந்து வந்த உமர் அவர்கள் கலிஃபாவாக பொறுப்பேற்ற 2.5 ஆண்டு காலத்திற்குள் எலும்பும் தோலுமாக இழைத்து போனார் என்றால் அந்த மனிதரின் கடமை உணர்வும் பொறுப்பு உணர்வும் எத்தகையதாக இருந்திருக்கும் என்பதை நாம் சிந்தித்து அதன் மூலம் படிப்பினை பெற வேண்டும். உமர் பின் அப்துல் அஜீஸ் அவர்களின் கிலாஃபத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் கிலாஃபத்தை போல மிகவும் குறுகிய கால ஆட்சியாக இருந்தது. ஆனால் இந்த 2 ஆட்சி காலமும் தலை சிறந்ததும் மதிப்பு வாய்ந்ததும் இஸ்லாமிய ஆட்சிக்கான தகுதிகளை கொண்டதுமாக இருந்தன என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அல்ஹம்துலில்லாஹ், அடுத்த வாரம் இதன் தொடர்ச்சியாக உமையா கிலாபத்தின் 9வது கலிஃபாவாக பொறுப்பேற்ற யசீத் பின் அப்துல் மலிக்கின் ஆட்சிகால நிகழ்வுகளை நாம மிக சுருக்கமாக தெரிந்து கொள்ளலாம். எப்பொழுது நாம எதை கேட்டோமோ அதை புரிந்து கொண்டு அதை நினைவில் வைத்துக் கொள்ளும் சக்தியை வல்ல ரஹ்மான் நமக்கு தந்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.